ஆஃப்டர் எ லாங் லீவ் எங்களுக்கு 5th செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த செம்மில் எங்களுக்கு டோட்டலாக 6 பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம் சாஃப்ட் ஸ்கில் பேப்பர் தான். இதில் ஓன் கண்டென்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. பட் செகண்ட் எக்ஸாமில் எங்களை உண்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க. செகண்ட் பேப்பர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதம். இதுக்கு 4 days ஸ்டடி ஹாலிடே இருந்தனாலே என்னமோ தெரியல, கொஷின் பேப்பர் உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர். இந்த எக்ஸாமுக்கு 4 days லீவ் இருந்துச்சு. பட் 4 days கஷ்டப்பட்டு படிக்காமலே இருந்திருக்கலாம் தான் தோணுச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம். கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு மேம் கொஷின் பேப்பர் எதுவும் எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் என்ன எழுதுன்னு தெரியல, அப்படி தான் இருந்துச்சு இந்த கொஷின் பேப்பர். அப்புறம் ஒரு வழியாக 3 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே 4th எக்ஸாம். யூனிவர்சிட்டிக்கு எங்கள் மேலே என்ன காணுன்னே தெரியல. லாஸ்ட் 3 எக்ஸாம் கேப்பே இல்லாமல் எங்களுக்கு கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. 4th பேப்பர் வெப் டெக்னாலஜி. 4 நாள் லீவில் படிச்சுட்டு போய் எழுதின எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் நல்லா தான் எழுதிருந்தோம். கொஷின் பேப்பர் பெருசாக ஈஸிலாம் சொல்ல முடியாது. பட் அந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்ஸ் ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் 5th எக்ஸாம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்க கண்டென்ட் வந்துட்டே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் கேப் விட்டு எங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் பேப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். உண்மையாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடிலாம் எழுதின எக்ஸாம்ஸை விட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். எப்படா அடுத்த நாள் 12:30 ஆகும், பேப்பரை கொடுத்துட்டு போகலான்னு தான் இருந்துச்சு. எக்ஸாம் டியூரேஷன் 9:30 to 12:30. அது என்னே தெரியல, எக்ஸாம் ஹால் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 9 to அந்த 9:30 டைம் ஓடாது. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நிற்கும் போது தான் இன்னும் ப்ரெஷரே ஆகும். யார் ஸ்டாஃப் வர போகிறா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், என்ன எழுத போகிறோம் அப்படின்னு. எனிவே எப்படியோ எல்லா எக்ஸாமையும் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.